குழந்தைகளுடன் பலர் வீதியில் நின்ற அவலம். யாழில் சம்பவம். யாழில் மாணவனை தாறுமாறாக தாக்கிய ஆசிரியர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பாடசாலை மாணவன். யாழில் மாயமான வெளிநாட்டு பணமும் நகைகளும். போலீசார் எடுத்த அதிரடி நடவடிக்கை. இலங்கையில் விஜய்க்கு எதிராக வெடிக்க உள்ள பாரிய போராட்டம். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மக்கள் பழுதடைந்த அரச பேருந்தை தள்ளித் திரியும் சம்பவம் ஒன்று பேசுபொருளாக உள்ளது. நேற்று அதிகாலை வடமராட்சி கிழக்கு கேவல் பகுதியிலிருந்து பருத்தித்துறை நோக்கி புறப்பட்ட அரச பேருந்து மருதங்கணியில் பழுதடைந்துள்ளது. பின்பு பழுதானது திருத்தப்பட்டு மருதங்கணியிலிருந்து புறப்பட்ட குறித்த பேருந்து மீண்டும் இடைநடுவே பழுதடைந்துள்ளது. பின்பு அங்கிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் தனது பயணத்தை ஆரம்பித்தது. மீண்டும் அதே பேருந்து கேவல் நோக்கி நேற்று மாலை பருத்தித்துறையிலிருந்து புறப்பட்டது. அதிகளவான பயணிகளை ஏற்றி வந்த குறித்த பேருந்து மீண்டும் நாகர்கோவில் பகுதியில் பழுதடைந்தது. இதனால் குடாரப்பு தொடக்கம் கேவில் வரை செல்ல வேண்டிய பயணிகள் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். இரவு வேளையில் குழந்தைகளுடன் பலர் வீதியில் இருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. வடமராட்சி கிழக்கு மக்களின் தொடர் கோரிக்கையான வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு சிறந்த தரமான ஒரு பேருந்து சேவையொன்றை வழங்குமாறு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் போன்ற சந்தர்ப்பங்களில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனாலும் மக்களின் கோரிக்கை இன்று வரை தீர்க்கப்படவில்லை. இந்த அவல நிலையை கருத்திற்கொண்டு சிரமமின்றி சேவையில் ஈடுபடக்கூடிய நல்ல தரமான ஒரு அரசு பேருந்தை சேவையில் ஈடுபட செய்யுமாறு வடமராட்சி கிழக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி கேட்கும் மாணவனை ஆசிரியர் தாக்கியதில் மாணவன் யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த மாணவன் சில நாட்களாக பாடசாலைக்கு வராத காரணத்தினால் கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கு அனுமதிக்க முடியாதென ஆசிரியர் கூறியுள்ளார். பின்னர் குறித்த மாணவனை முழங்காலில் இருக்கவிட்டு தலையிலும் முகத்திலும் தாறுமாறாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் முகத்திலும் தலையிலும் காயங்களுக்குள்ளான மாணவன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள வீடொன்றில் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய வெளிநாட்டு பணமும் நகைகளும் திருடப்பட்ட நிலையில் இந்த குற்றத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நல்லூரில் உள்ள வீடொன்று இரவு வேளையில் உடைக்கப்பட்டு பெருந்தொகை வெளிநாட்டு பணமும் நகையும் அண்மையில் திருடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. விசாரணைகளை மேற்கொண்ட யாழ்ப்பாண போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி கலும் பண்டார தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் பிரதான சந்தேக நபரை கைது செய்ததுடன் அவரிடமிருந்து பெருமளவு நகைகளையும் வெளிநாட்டு நாணயங்களையும் மீட்டுள்ளனர். சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் எமது நாட்டின் இறைமையிலுள்ள கச்சத்தீவை அரசியலுக்காக பயன்படுத்தினால் அவர்கள் இருவருக்கும் எதிராக கடற்தொழில் சமூகம் மிக விரைவில் ஒரு பாரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கச்சத்தீவை மீட்பேன் என வடக்கு கடற்றொழில் சமூகத்துக்கு எதிரான ஒரு கருத்தை தொடர்ச்சியாக அரசியல் மேடைகளில் பேசி வருகின்றார். முதலமைச்சரே, நல்லெண்ண அடிப்படையில் வடக்கு கடற்றொழில் சமூகம் கடந்த 2023ஆம் ஆண்டு 3 மகஜர்களை உங்களுக்கு அனுப்பியது. அதற்கு நீங்கள் எதுவித பதிலும் வழங்கவில்லை. ஆனால் அரசியல் இருப்புக்காக கச்சத்தீவு விவகாரத்தை தூக்கி வைத்து வடக்கு கடற்றொழிலாளர்களை பகைக்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் செய்கின்றீர்கள். கச்சத்தீவினால் தான் இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக உங்களது அரசியல் இருப்புக்காக பொய்யான ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாட்டிலே நீங்கள் பேசாதீர்கள். வடக்கு கடற்றொழில் சமூகம் கடந்த ஒரு வருட காலமாக இந்தியாவிற்கோ தமிழ்நாட்டு அரசுக்கோ எதிரான எந்த ஒரு போராட்டத்தையும் பாரியளவில் முன்னெடுக்கவில்லை. தொடர்ச்சியாக இவ்வாறு பேசி தமிழ்நாட்டு மீனவர்களை வடக்கு மீனவர்களுக்கு எதிராக தூண்டுவீர்களாக இருந்தால் வடக்கு கடற்தொழில் சமூகமாகிய நாங்கள் பாரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம். அதுபோல தமிழக வெற்றி கழகத்தின் விஜயும் அரசியல் இருப்புக்காக கச்சத்தீவு விவகாரத்தை பேசுகிறார். விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முதலே இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு முன்வாருங்கள் என்று விஜய்க்கும் சீமானுக்கும் நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். ஆனால் நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. கச்சத்தீவு விவகாரத்தால் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்பட்டதாக ஒருபோதும் வரலாறு இல்லை. உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட கடல் வளத்தை கருவறுக்கின்ற இரட்டை இழுவைமடி தொழிலை தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் செய்கின்றனர். இந்த இழுவைமடி தொழிலை நிறுத்திவிட்டு மாற்றுமுறை தொழிலை செய்யுங்கள். இதன்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம்.
இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு பொய்யானது. இலங்கையின் சட்டத்தின்படி எல்லை மீறி இலங்கை கடற்பரப்பினர் நுழைபவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பது வடக்கு கடற்சில் சமூகத்தின் தெளிவான நிலைப்பாடு. இழுவை மடி தொழிலை நிறுத்திவிட்டு சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையுடனும் தொழில் செய்வது குறித்து சிந்திப்பதற்கு கடற்றொழில் சமூகம் தயாராக இருக்கின்றது. இந்திய அரசாங்கம் இந்த விடயத்தை ராஜதந்திர ரீதியில் அணுக வேண்டும் என்பது எமது விருப்பம். அதை விடுத்து வடக்கு மாகாண மக்களுக்கு சொந்தமான கச்சதீவு குறித்து அரசியல் மேடைகளில் பேசி மீனவர்களை தூண்டிவிடுவது கண்டிக்கத்தக்கது. அதன் விளைவுகள் எதிர்காலத்தில் பாரதூரமாக இருக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.